குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 4/6/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 9:34 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 10:18 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 5:49 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 10:32 வரை கரசை, பின்பு இரவு 9:34 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பூரம், உத்திரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணத்தில் தெளிவு உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம் மற்றும் சிவராத்திரி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நடன அரங்கேற்றம் செய்ய நல்ல நாள், பொன் பொருட்களை வாங்குவதற்கு உகந்த நாள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள நல்ல நாள், புதியதொரு திட்டங்களை வகுக்க சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:50 முதல் 4:34 வரையில் மேஷ லக்னம், 4:35 முதல் காலை 6:41 வரையில் ரிஷப லக்னம், 6:42 முதல் 8:52 வரையில் மிதுன லக்னம், 8:53 முதல் 11:01 வரையில் கடக லக்னம், 11:02 முதல் 1:03 வரை சிம்ம லக்னம், 1:04 முதல் 3:03 வரையில் கன்னி லக்னம், 3:04 முதல் 5:08 வரையில் துலாம் லக்னம், மாலை 5:09 முதல் இரவு 7:20 வரையில் விருச்சக லக்னம், 7:21 முதல் 9:27 வரையில் தனுசு லக்னம், 9:28 முதல் 11:22 வரையில் மகர லக்னம், 11:23 முதல் காலை 1:05 வரையில் கும்ப லக்னம், 1:06 முதல் 2:46 வரையில் மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை அற்புதமாக பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகனுக்கான காயத்ரி மந்திரம். அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் பாராயணம் செய்பவர்களுக்கு அஷ்டதிக் பாலகர்களுடைய அனுகிரகமும் குல தெய்வத்தினுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌமா பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை,
ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள், பிரதோஷ நாளாகவும் அமைகிறது. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் கோச்சாரத்தின்படி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்பதையும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மன அமைப்பு என்பது உங்களுக்கு சிறப்பாக காணப்படாது. ஒரு சில குழப்பமாகவே இன்றைய நாளை கழிப்பீர்கள். பொழுது விடுவது நன்றாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். எந்தவிதமான தேவையற்ற சிந்தனைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். புதிய வேலை தொடர்பான எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம். இதன் காரணமாக நெருக்கடிகள் ஏற்படும். கணவன் மனைவி இருவருமே அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப வழிமுறைகளில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றினால் நல்லது. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் படிப்பினுடைய செயல்பாடுகள் பற்றிய புரிதல் என்பது அவ்வளவாக காணப்படாது. கல்வியின் மீதான மந்தத்தன்மை அதிகரிக்கலாம். குழப்பங்கள் சற்று குறைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. உடல் நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக்க தெரிந்து அறிந்த பின்னர் செயல்பட வேண்டும். ஒரு சில விஷயங்களை காதில் கேட்ட உடனேயே அதனுடைய முழுமையான நிலையை நீங்கள் கணிக்க வேண்டாம். எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் செய்யக்கூடிய நிலைகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற் போல்தான் நடக்க வேண்டும். மேம்போக்காக பார்த்து எதையும் முடிவு செய்யாதீர்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ராசியிலேயே செவ்வாய் பகவான், அதாவது ஆட்சிநாதனும் சந்திர பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ஆகவே மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு 50% பலனே இருக்கும். ஆக சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போலும் கிரக நிலைகளினுடைய மாறுபட்ட தன்மைக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொண்டால் நல்லது. முருகர் பெருமான் கோவிலுக்கு சென்று கல் உப்பு மிளகு வைத்து வழிபாடு செய்தால் கடன் நெருக்கடி தீரும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் அகலும். தேக பலம், தெய்வீக பலம் அதிகரிக்கும். மனநிலையில் சஞ்சலங்கள் அகல வாய்ப்புகள் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில்
சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. பிரதோஷ தினமும் செவ்வாய்க்கிழமையும் ஒருங்கே அமைந்திருப்பதால் சிவபெருமானுடைய வழிபாடு செய்தால் கேது பகவானுடைய தோஷங்கள் அகலம். அதிலும் 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமைகிறார். இன்றைய நாள் குழப்பங்கள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். ஆனால் மனநிலையில் சஞ்சலங்கள் இருக்கும். வேலை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். செலவுகள் உண்டாக்கும். கவனம் தேவை. சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிக்குண்டானபடி செம்பருத்தி மாலை அணிவித்து வழிபடலாம். செவ்வரளி மாலை தாயாருக்கு அணிவித்தும் வழிபடலாம். அதே போல வில்வ மாலைகள் கொண்டு அர்ச்சனை செய்வது, தாமரை மலர்களினால் ஆராதனைகள் செய்வது மிக விசேஷம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணத்தினால் சில சங்கடங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும். எதற்கும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். அவசரப்பட்டோ பிறருடைய ஆதரவு வேண்டியோ நிற்காதீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதால் பாவங்கள் நீங்கும். கர்ம வினைகள் குறையும். இந்த நாளில் பாசி பருப்பு பாயசம் செய்து ஆலயத்தில் சிவபெருமானுக்கு பிரதோஷ பூஜைகள் நடந்த பிறகு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அவற்றை பிரசாதமாக கொடுப்பதால் முன்னோர்களுடைய சாபம், பிதுர் சாபம் குறையும். பயணங்கள் உண்டாக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன கஷ்டங்கள் அகலம். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு துணை நிற்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். கோச்சார அமைப்பின்படி ராசியிலேயே சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீட்டில் கேத்து பகவானும், ராசிக்கு 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். நினைத்த வேலைகளில் அலைச்சல் ஏற்படலாம். விரயஸ்தானம் 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீட்டு அதிபதி மறைவு ஸ்தானத்தில். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் சிந்தித்துதான் முடிவெடுக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் பராமரிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் நீங்க வழிபாடு முறைகள் மேற்கொள்வது சிறப்பு. பிரதோஷ தினமாக இருக்கிறது. மாலை நேரம் 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டி வழிபடுங்கள். உங்களுடைய ராசி ரிஷப ராசி. பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனாக பிரதட்சணம் செய்யக்கூடிய, அதாவது புறப்பாடு செய்யக்கூடிய வாகனமே ரிஷபம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் இந்த பிரதோஷ தினத்தில் விரத வழிபாடுகள் செய்வது, வேலைக்கு செல்பவர்கள், சாப்பிட வேண்டும் என்கிற சூழலில் இருப்பவர்கள் உப்பில்லாமல் ஆகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பழங்கள், பால் வகைகள், பழச்சாறுகள் எடுக்கலாம். மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் மிக மிக நல்லது. இன்றைய நாள் மனோகாரகன் மறையும் போது தேவையற்ற சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். குழப்பவாதியாகத்தான் இருப்பீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் பேச்சுக்கள், அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்ந்த பிறகு செய்தல் அவசியம். முக்கியமான முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். விலை உயர்ந்த பொருட்களினால் சேமிப்பு குறையும். ஆசைகள் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும், இருந்தாலும் அவற்றை கட்டுப்படுத்திக் கொள்வதே நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். பண வரவு நிறைந்த நாளாக இருக்கும், கவனமாக இருங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் செலவுகள் செய்ய பணம் கிடைக்கும். அந்த தனத்தை மிச்சப்படுத்தி ஏதாவது ஒரு நிலையில் முதலீடு செய்ய சேமிக்க வேண்டியது நல்லது. வங்கி கடன் தொடர்பான பிரச்சனைகள் சில நேரம் வந்து போகும். நெருக்கடிகளுக்கு ஆளாக நேரிடலாம், கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான பலனை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. பிரதோஷ தினத்தில் காளைகளுக்கு, எருதுகளுக்கு நீங்கள் இனிப்பு வகைகள் மற்றும் பக்ஷணங்கள், காய்கறிகள் மற்றும் பச்சை கீரைகள் கொடுப்பது விசேஷம். ரிஷப வாகனத்தில் தான் சிவபெருமானும் பார்வதி பரமேஸ்வரனும் வீதி உலா புறப்பாடு நடக்கும். ஆகவே ஆலயங்களில் நடைபெறக்கூடிய புறப்பாடு நேரத்தில் இறைவனுக்கு பின்னால் நடந்து செல்ல வேண்டுமே தவிர இறைவனுக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடாது. ஆக எப்பொழுது 3 முறை பிரதட்சணம் வரும்பொழுது இறை சக்தியோடு இணைந்து வர வழிபாடு செய்யுங்கள். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. அலைச்சல் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். விழிப்புணர்வு என்பது தேவை. பூர்வீக சொத்துக்களின் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வழக்கு தொடர்பாக உங்களுக்கு சாதகமற்ற நிலை உண்டாக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. எதிலும் விவேகமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பிறருடைய ஆதரவோடு செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க பார்த்துக் கொள்வது நல்லது. சேமிப்புகள் குறையலாம். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல். பணம் கிடைக்கும். அதனை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள விழிப்புணர்வு தேவை. ஆடம்பரமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய செயல்களில் சிறப்பாக இருக்க எண்ணங்கள் சீராக வேண்டும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல வாழ்க்கையை தரமாக, உயர்வாக வைத்துக் கொள்ள இறை வழிபாடு அவசியம். இந்த நாள் க்ஷேம லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். மிதுன ராசி அன்பர்களே, எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை நிலையை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். முன்னேற்றத்திற்குண்டான வழிகளை பற்றி சிந்திப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வேற்றுமைகள் அகன்று ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். விரய பாவகத்தில், அதாவது அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
அனுபவ அறிவின் மூலம் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தாய் தந்தைக்குண்டான சேவைகளை செய்து முடிப்பீர்கள். அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உத்தியோகத்தில் சில சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். உத்தியோகத்தில் பெருமை நிறைந்த நாள், புகழ் சேரும். செய்யக்கூடிய வேலையினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு நடத்துவீர்கள். உங்களால் பலருக்கும் ஆதாயம் கிட்டும். உங்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய தேவைகளையும் பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல ஞானம் பெற்றவர்கள் நீங்கள். தாயாரினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனிப்பு இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். நன்றாக முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மன் வழிபாடு நல்லது. அனுபவங்கள் உண்டாகும். முன்னேற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் பூர்த்தியாகும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, அபிவிருத்திக்குண்டான நாள், பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுடைய வழிபாடு செய்யுங்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க வென்று பிரதோஷ நாளில் நீங்கள் இந்த வார்த்தைகளை உச்சரிக்க ஆத்ம பலம் அதிகரிக்கும், ஆயுள் பலம் கூடும், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும், குருவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எண்ணத்தில் உங்களுக்கு தெளிவாக இருப்பதால் புகழ் சேரும். கீர்த்தி நிறைந்த நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மனதில் இருந்து வந்த ஆசைகள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ராசியின் 3ஆம் வீட்டில் கேத்து பகவானும், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும், பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் 4 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன. சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். புதிய திட்டங்கள் கைகூடும். வெளி உலக தொடர்புகள் அதிகரிக்கும். முக்கியமான நபர்களை சந்திப்பீர்கள். புதிய விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். தொழில் ரீதியாக சில நபர்களுடைய ஆதரவு பெறுவீர்கள். வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்களில் பழுதுகள் நீக்க முற்படுவீர்கள். தெய்வீக சக்தி கிடைக்கும். மன எண்ணத்திலும் சரி, உங்களுடைய சிந்தனைகளிலும் தெய்வீக எண்ணத்தோடு காணப்படுவீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான நிலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர நல்லதொரு துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். தேடல்கள் அதிகரிக்கும். இழுபறிகள் அகலும். தாமதமாகிக் கொண்டிருந்த வேலைகள் கைகூடும். எதிலும் உற்சாகமாகவும் சந்தோஷத்துடனும் குதூகலமாக இருப்பீர்கள். மன அமைதி இருக்கும். சாந்தம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். தொழில் நிமித்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வியாபாரத்தில் ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம்
பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, பிரதோஷ தினமாக இருப்பதால் விரத வழிபாடு செய்வது, மௌன விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக சிவபெருமானை வணங்கினால் எந்த விதமான குறைகளும் இருக்காது. பிதுர்கள் சாபம் தீர பாசி பருப்பு கொண்டு பாயசம் செய்து அதை இறைவனுக்கு படைத்து அந்த நைவேத்திய பொருட்களை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுத்தால் நல்லது, புண்ணியம். அதிலும் காளைகளுக்கு பழங்கள், பச்சை காய்கறிகள், இனிப்பு வகைகளை கொடுக்கலாம். ரிஷப வாகனனான அம்மையப்பனுக்கு செய்வதாக நினைத்து நீங்கள் காளைகளுக்கு, எருதுகளுக்கு நீங்கள் இந்த பொருட்களை கொடுக்கும் பொழுது எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். பசுக்களுக்கும் கொடுக்கலாம், காளைகளையும் நீங்கள் பராமரிக்கலாம். இந்த நாளில் தெய்வீக எண்ணங்கள் அதிகரிக்கும், ஆசைகள் கைகூடி வரும், புதிய வகையில் சில சிந்தனைகள் மேற்கொள்வீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய்க்கிழமை தினமாக இருப்பதால், பிரதோஷ தினமாகவும் அமைவதால் முருகப்பெருமானையும் அம்மையப்பனையும் வழிபடுங்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். 8ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வீடு, மனை, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். அல்லது வீட்டினுடைய உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள், அல்லது பழுதுகள் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தெய்வீக இறை பணிகளில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலும் கவனமாக, உற்சாகமாக செயல்படுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சாந்தம் நிறைந்த நாள், அமைதி இருக்கும். எதிலும் உற்சாகமாக இருப்பீர்கள். சந்தோஷம், குதூகலம் நிறைந்தே இருக்கும். ஆத்ம திருப்தி உண்டாகும் நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 22ஆம் நாள். ராசியின் 2ஆம் வீடு குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில், வருமான ஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசிக்கு 7ஆம் வீடு கும்ப ராசியில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரமும், மீனத்தில் ராகு பகவானும், மேஷத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான் குரு பகவான், சூரிய பகவான் புதன் பகவான் என கிரகங்கள் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே இந்த நாள் பிரதோஷ தினம், முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான வயநமசி மசிவயன எனம சிவ சிவய நம நம சிவய, இந்த 5 மந்திரங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிப்பதால் எப்பேற்பட்ட பாவங்களும் கர்ம வினைகளும் தீரும். மன சங்கடங்கள் அகலும். தூய்மையான மனதோடு, பவித்திரமான சிந்தனையோடு இறைவனை வழிபடுங்கள். நிச்சயம் எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். கோச்சார அமைப்பின்படி வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இழுபறிகள் சற்று மறையும். எதிர்பார்த்தபடி வேலைகளில் உயர்வு ஏற்படும். தெய்வீக வழிபாட்டோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். மனநிலையில் மாற்றம் பிறக்கும். இறை சம்பந்தமான பணிகளில் ஆர்வங்கள் உண்டாகும். உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்கும். மனநிலையில் தெளிவுகள் பிறக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். உடல் நலம் சீராக அமைய காளைகளுக்கு பச்சை காய்கறிகள் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், இனிப்பு வகைகளை கொடுக்கலாம். இப்படி செய்யும் பொழுது இந்த பிரதோஷ நாளில் அம்மையப்பனான எல்லாம் வல்ல ஈசன், பார்வதி பரமேஸ்வரன் ரிஷப வாகனத்திலேயே பிரதட்சணம் வருவார்கள் சிவ ஆலயங்களில். ஆக இன்றைய நாள் காளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானமானது உங்களுடைய அனைத்து விதமான நோய்களையும் கடன்களையும் தீர்க்கும். ருண ரோக விமோக்ஷனம் பெறுவீர்கள். பக்தி நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான செயல்பாடுகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை பெற்றுத்தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும், சங்கடங்கள் தீரும், புதிய விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும், தாமதங்கள் விலக்கி வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் வழிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. இன்றைய நாள் சிவபெருமானுக்கு எப்படி வில்வ இலகினால் அர்ச்சனை செய்கிறீர்களோ அதே போல ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ மாலை சாற்றி வில்வத்தினால் அர்ச்சனை செய்து தாமரை பூவினால் அலங்காரம் ஆராதனைகள் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் மிக சந்தோஷப்பட்டு உங்களுக்கான குபேர சம்பத்தை அள்ளி கொடுப்பாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாலை பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனிக்கும் போது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். மன தெளிவுகள் பிறக்கும். பிரதோஷ தினமாக இருப்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதோடு காளைகளுக்கும் பசுக்களுக்கும் பச்சை காய்கறிகள் பழங்கள் கொடுப்பது விசேஷம். இந்த நாளில் ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு காய்கறிகளினால் மாலை, பழமாலை, மலர்கள் மாலை இப்படி சாற்றி வழிபடலாம். இந்த ஸ்லோகத்தையும் உச்சரிப்பது சிறப்பு. காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகி தன்னோ நந்தி பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை பிரதோஷ நேரத்தில் 1.5 மணி நேரம் 4:30 முதல் 6 மணி வரை மௌனமாக தியான நிலையில் அமர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருங்கள். உரியேற திரு ஏறும். நந்தியம் பகவான் அதிகார நந்தியை வழிபடுபவர்களுக்கு சகல சேமங்களும் லாபங்களும் கிட்டும். இந்த நாளில் பக்தி நிறைந்த நாள். மனநிலையில் இருந்த சங்கடங்கள் மறையும். நல்லதொரு எண்ணங்கள் உருவாகும். அழகான சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே கேத்து பகவான். செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். இந்த பிரதோஷ நாளில் அம்மையப்பனை வணங்கி வருபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். சுப மங்கள யோகம் கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் உண்டாகலாம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரம் என்பது 2, 3, 4 பாதங்கள் விழும். ஆக அவர்களும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பணத்தினுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் உங்களால் செயல்பட முடியாது. வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எண்ணத்தில் தெளிவு ஏற்பட தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்லது. வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் மிக பொறுமையாக இருந்தாலே போதுமானது. வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வேலைகளில் அனுகூலமற்ற சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் செய்வது கூடாது. இன்றைய நாள் மதிமமான பலன்கள் தான் இருக்கும். காலை எழுந்த உடனேயே இறை வழிபாடு செய்வது, பசுக்களுக்கு பட்சிகளுக்கு உணவினை தானம் செய்வது, மாலை நேரத்தில் சிவ மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. எண்ணத்திலும் தெளிவு இருக்கும், உள்ளத்திலும் அழகு இருக்கும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் கிடைக்கும்.
சிவ மந்திரத்தை பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். இந்த பிரதோஷ நாள் என்பது சகல தோஷங்களையும் நீக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மையை அளிக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பண நெருக்கடிகள் ஏற்படலாம், சிக்கனமாக இருங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பொருளை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. அனாவசியமான விஷயங்களுக்காக தலையிடாதீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி பிறரிடம் பேசாமல் இருப்பது நல்லது. குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சாந்தமாக இருக்கக்கூடிய அம்பிகையை வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமை தினம் அம்பிகைக்கு எலுமிச்சை கனி மாலை சாற்றலாம். பிரதோஷ தினமாகவும் இருப்பதால் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்வது, அபிஷேக பொருட்கள் கொடுப்பது மிக விசேஷம். 4:30 முதல் 6 மணி வரையில் மௌனமாக அமர்ந்து சிவ மந்திரத்தை தியானம் செய்தால் பிறை சூடிய பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகமும் எல்லாம் வல்ல சக்தியினுடைய அருளும் தெய்வ சக்தி உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். வழக்குகளில் சில திருப்பங்கள் உண்டாக்கும். பொறுமையாக இருங்கள். வெளியிடங்களில் செல்பவர்கள் வண்டி வாகன பயணத்தில் நிதான போக்கு தேவை. பிறரை பற்றிய புரிதல் அதிகரிக்கலாம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினமாகவும் பிரதோஷ தினமாக இருப்பதால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகமாகலாம். சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தினுடைய சூழலை புரிந்து கொள்வது நல்லது. வேலையில் அனுகூலமற்ற தன்மை இருக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் போது, எண்ணத்தில் தெளிவு பிறக்கும் போது இந்த நாள் மகிழ்ச்சிகரமாகத்தான் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கணவர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படலாம், அல்லது மனைவி வழியிலும் உங்களுக்கு நலம் பெறுவீர்கள். பேச்சுக்களில் பொறுமை, நிதானம் தேவை. ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். தொழில் கூட்டாளிகளிடத்தில் மென்மையாக இருக்க வேண்டும். கடினமாக பேசுவது கூடாது. உங்கள் துணைவருடைய குண நலன்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய மனதை மகிழ்விக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்கள் அமைய வேண்டும். ராசிக்கு விரயஸ்தானம் கேது பகவான், 5ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான். ஆகவே அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புதியவர்களுடைய பேசும் பொழுது ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். தவறிப்போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். உங்களை விட்டு தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். உத்தியோகத்தில் தலைமை பண்பு ஏற்று நடப்பீர்கள். நேர்மை, ஒழுக்கம், நல்ல பண்பு, தலைமையை ஏற்று நடத்தக்கூடிய செயல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆளுமை திறன் கொண்டவர்கள் நீங்கள். பிறருடைய பலத்தையும் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கான நடவடிக்கைகளையும் அவ்வப்போது கண்காணித்து கொண்டே வருவீர்கள். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அலைச்சல் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிறருடைய வேலைகளை கவனித்து செய்வீர்கள். குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளோடு சந்தோஷத்தையும் பகிர்வீர்கள். துணைவர் வழியில் ஆதரவு ஏற்படும். மன நிறைவு பெறும் நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. இன்றைய நாள் பிரதோஷ தினமாகவும் இருப்பதால் 3 முதல் 4:30 வரை ராகு கால நேரத்தில் அன்னை ஸ்ரீ கனக துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி மாதுளம்பழம் நைவேத்தியம் செய்து சிகப்பு மலர்களினால் அர்ச்சனை செய்வது விசேஷம். அல்லது குங்கும அர்ச்சனை செய்யலாம். புதிய விஷயங்களில் ஆர்வம் பிறக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை ஏற்று நடத்துவீர்கள். தேவையை புரிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரிதல் உண்டாகும். அலைச்சல் நிறைந்த நாளாக அமையும். பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் ஆட்சிநாதன் அனுகிரகம் நிறைந்த நாள். வைகாசி மாதம் 22ஆம் தேதி பிரதோஷ தினம். இன்றைய நாள் நீங்கள் முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்களுடைய ஆதரவு பெருகும். பிரபலமானவர்களால் உங்களுக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். அரசு சார்ந்த வகையில் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவோடு சில வேலைகள் நடக்கும். உங்களோடு பணிபுரிபவர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சியை தரும். நல்ல எண்ணங்கள் உருவாகும். தெய்வீக ஆற்றல் சக்தி பிறக்க இறை வழிபாடு அவசியம். பிடித்தமான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பதால் உங்கள் மீதான அன்பு அக்கறை அதிகரிக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் அதிலும் விவசாயம் சார்ந்த செயல்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தினுடைய நிலையில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக காணப்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளையும். தைரியமாக சில வேலைகளை முன்னெடுத்து செல்வீர்கள். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பிரதோஷ தினமாக இருப்பதால் இறை வழிபாடு செய்யுங்கள். அம்மையப்பரை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நல்லதொரு தீர்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சாதகமான சூழ்நிலைகள் வரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவு ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பிரதோஷ நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு பிரதோஷ நேரத்தில் செய்யும் போது சகலவிதமான ருண ரோகங்கள் தீரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சக போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். தனிப்பட்ட செயல்களில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விவசாயம் சார்ந்த தொழிலை மேற்கொள்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி பாவகம் சகோதரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆத்மார்த்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு ஆர்வம் அதிகரிக்கும். வர்த்தகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் இடமாற்றங்கள் சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். ராசிநாதன் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டி வழிபடுங்கள். பிரதோஷ தினத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையில் சிவபெருமானுக்குண்டான மந்திரங்களை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்தால் கிரக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். திரிகோணமாக பார்க்கும் பொழுது 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 1ஆம் இடம் சுத்தமாகவும் 9ஆம் வீடு சுத்தமாகவும் உங்களுடைய அமைப்பின்படி கோச்சாரப்படி இருக்கிறது. எதிர்பாராத வகையில் எண்ணிய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மற்றவர்களிடத்தில் அனுசரித்துதான் நடக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். கைக்கு வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது, தேவைகளுக்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்வது விசேஷம். பொறுமை நிதானமாக இருங்கள். நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கை வேண்டும். வியாபாரத்தினுடைய செயல்பாடுகளில் முதலீடு செய்வதாக இருந்தால் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்ய வேண்டும். கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கேத்து பகவான் என்பவர் ஞானக்காரகன். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அனுபவங்கள் இருந்தும் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் என்பது இருக்காது. சில நேரம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாகத்தான் இருக்கும். அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கௌரவத்தோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். தலைமை பண்பு உங்களிடம் இருக்கும். எல்லோரையும் ஆளுமை செய்யக்கூடிய சக்தி, அதிகார பலம் உங்களிடம் வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். புதிய விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். வேலை தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். இடமாற்றங்கள் சிலருக்கு வரலாம். பிறரிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிறருடைய குணநலன்களை அறிய வேண்டியது அவசியம். பொறுமையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அதுவே சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது
வெளியூர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு மிக கனிவாக வாடிக்கையாளர்களிடத்தில் பேசி லாபம் பெறுவீர்கள். அனுபவங்கள் அதிகரிக்கும். உறவுகளுடைய வழியில் நெருக்கடிகள் ஏற்படலாம். புதியதாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சமூக சிந்தனைகள் உயரும். பேச்சுக்களில் தெளிவு இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் 3ஆம் வீடு சகோதர பாவகத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். பிரபலங்களுடைய சந்திப்பு நிகழும். பேரும் புகழும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பிற நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன நிறைவாக இந்த நாளுக்கான செயல்கள் அமையும். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் ஏற்படும். தடைகள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிரதோஷ தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். பெருமாள் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆக ஜல அபிஷேகம், அதாவது நீரால், புனித நீரால் அபிஷேகம். கங்கை தீர்த்தம் இருந்தால் அதில் அபிஷேகம் செய்வது இந்த பிரதோஷ நாளில் விசேஷம். கடைகளிலும் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அனுபவங்கள் அதிகரிக்கும். ஏற்றம் பிறக்கும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. பிரதோஷ தினத்தில் அம்மையப்பரை வணங்குங்கள். பிறை சூடிய பெருமான் சிவபெருமானையும் சந்திர பகவான் அனுகிரகம் பெற அம்பிகையையும் வழிபாடு செய்வது இன்றைய நாள் மிக விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினம் அம்மன் வழிபாடு நல்லது. செல்வாக்கு அதிகரிக்கும். பேச்சுக்களில் கருத்துக்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய நிதான போக்கு எல்லோரையும் கவரும். மன நிறைவு, நிம்மதி அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். மேன்மையாக வருவீர்கள். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். தடைகள் விலகும் நாள். சலுகைகள் அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். ஏற்ற இறக்கங்கள் சீராக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் பிரதோஷ தினம். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது மனதளவில் இருந்து வந்த கவலைகள் அகலும். வருமானம் உயரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வடையும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கும்பராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். பயிற்சியாளர்களாக பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்களுடைய மாணவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் வந்து சேரும். தலைமை பண்புகள் உண்டாக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடல் நலன் சீராகும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். தெய்வீக சக்தி பிறக்கும். பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், தேங்காய் பால் அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம், கடன் தீர, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைய
பஞ்சாமிர்த அபிஷேகம் மிக விசேஷம். மனநிலையில் புதிய நம்பிக்கை பிறக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்து வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும். ஜோதிட ரீதியாக உங்களுடைய கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். சாதகமான சூழ்நிலை உருவாக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். அபிவிருத்திக்குண்டான நாளாக அமையும். செயல்படக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை கனகதுர்கை அம்மன் வழிபாடு நல்லது. ராகு கால பூஜை இதனை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும், சகல நன்மைகள் கிடைக்கும். ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். ஏற்றம் பிறக்கும் நாள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, நம்பிக்கை பிறக்கும். பாராட்டு அதிகரிக்கும். மனநிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 22ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பிரதோஷ தினம் சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் ராசிநாதன் குரு பகவானும் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கொண்டு செல்லக்கூடிய பொருட்களின் மீதான கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். குடும்ப நபர்களை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகள் நடக்கும். உத்தியோகத்தில் தலைமை பண்பு உண்டாக்கும். அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் பிறக்கும். வியாபாரத்தில் புதிய வரவுகள் அதிகரிக்கும். மன திருப்திகரமாக செயல்படுவீர்கள். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் மாற்றங்கள் உண்டாக்கும். வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. கலகலப்பான நாளாக அமையும். வாழ்க்கையினுடைய நிலை உயரும். பொருட்களின் மீது கவனம் தேவை. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு இன்றைய நாள் நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிக அளவில் செய்தாலே நலம் பயக்கும். ஆதரவு ஏற்படும். நல்லதொரு அனுபவங்கள் உண்டாக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் பிறக்கும். புதியதொரு அத்தியாயம் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. பிரதோஷ தினமாக இருப்பதால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம் யகம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. ஓம் ஸ்ரீ ருணரோக விமோக்ஷனாய நமக. ஓம் ஸ்ரீ ஜுவாலாயை நமக என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் ருணரோகங்கள், அதாவது கடன் நோய் எதிரி நீங்கி வாழ்வில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். வரவு நிறைந்த நாள். மாற்றங்கள் உண்டாகும். எல்லா நிலையிலும் உயர்வை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக இருக்கும் நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். வாழ்க வளமுடன்.